Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சில முக்கியமான செய்திகளாம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பற்றி முக்கியமான மேட்டர் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு காசு பணம் வித் மீரா. நேற்று தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பற்றி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவில் வந்து 3300 வரைக்கும் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்கிங் ஃபார்ம் சொல்லியிருக்காங்கிறத உங்ககிட்ட கன்வே பண்ணேன். ஆனால் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று என் செஷன்லேயே இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 2863 வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு முக்கியமான ஆர்டர். அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்த உடனே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸுடைய ஷேரெல்லாம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னு டீல் நினச்சின்னு பார்த்தீங்கன்னா HT-40 ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு விமானம், ஒரு பயிற்சி விமானம். இந்த விமானத்தை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரிக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியன் ஆர்மிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்கிராஃப்ட் இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எத்தனை தெரியுமா? 70 ஏர்கிராஃப்டை தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கு மத்திய அரசு ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க. இந்த 6800 கோடி மதிப்பிலான 70 HT-40 ட்ரெயினர் ஏர்கிராஃப்டை HAL கம்பெனி எப்போ தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னா 6 வருடங்கள் டைம். 6 வருடங்களுக்குள்ளே வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்தாங்க 5 வச்சுங்க 10 வச்சு அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து ஆர்டர். HT-40 ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது ஃபுல்லி ஏரோபேட்டிக் டேண்டம் சீட் டர்போ ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷன்ட் காக்பிட், அதுக்கப்புறம் மாடர்ன் ஏவியனாக்ஸ், ஹாட் ரீஃபியூலிங், ரன்னிங் சேஞ்ச் ஓவர் அண்ட் ஜீரோ எஜெக்ஷன் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஓகே, அதாவது ஏர்ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய விமானிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடியான காலகட்டங்களில், இப்போ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியான இடங்களில் ஏதோ ஒரு பனி சரிவு ஏற்படுது, மலைச்சரிவு ஏற்படுது, இல்லைன்னா வேறு இடங்களில் வந்து புயல் அடிக்குது, நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த டைமில் வந்து மீட்பு குழுவுக்கு விமானங்கள் தேவை, மீட்பு குழு வந்து விமானத்தில் போகணும் அப்படின்னா அதற்கும் இந்த விமானத்தை பயன்படுத்தலாம். 6800 கோடி ரூபாங்கிற ஒரு பெரிய டீலை இந்த கம்பெனி கம்ப்ளீட் பண்ணிருக்கிறதுனால இப்போது 2860 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் இன்னும் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐசிசி டைரக்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் 3300 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குன்னாங்க. இப்போ ஒரே நாளில் கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. ஸோ வரக்கூடிய காலங்கள் இன்னும் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிகப்பெரிய டீலை பிடிச்சிருக்காங்கிறதுனால. இதை தாண்டி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனி பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். அவங்க வந்து இந்தியன் டிஃபென்ஸ் செக்டாருக்கு எந்தளவுக்கு ஒரு முக்கியமான கம்பெனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க இன்னொரு ஆர்டர் L&T கம்பெனிக்கு. L&T கம்பெனிக்கு 3100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் L&T என்ன பண்ணணும்னா 3 கேடட் ட்ரைனிங் ஷிப்பை தயாரித்து கொடுக்கணும். கேடட் ட்ரைனிங் ஷிப் இந்தியன் நேவிக்கு போகும்போது நேவியில் இருக்கக்கூடிய கேடட் ஆஃபீஸர்ஸ், விமன் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஷிப் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு, நேவியில் பயிற்சியை கொடுக்கறதுக்கு இந்த ஷிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை வந்து L&T நிறுவனத்தில் இருக்கக்கூடிய L&T ஷிப்யார்டு இருக்குல்ல, அதுதான் தயாரிக்க போகுது. L&T ஷிப்யார்டு எங்கே தயாரிக்க போகிறாங்கன்னா, நம்ம சென்னையில் காட்டுப்பள்ளியில் தான் அதனுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது, அங்கே தான் தயாரிக்க போகிறாங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 12% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலாக ஒரு 5.94 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் நிறைய தொகை வந்து இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. புதுசாக வந்து எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கும், ஷிப் தயாரிக்கிறதுக்கும், ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட டிஃபென்ஸ் செக்டார் கூடிய கம்பெனி கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ L&T ஷிப்யார்டு அப்படிங்கிறது எது கீழே வரும்னா L&T கம்பெனி கீழே தான் வரும். சென்னை முழுக்க மெட்ரோ ட்ரெயின் போடுறேன்னு தோண்டிகிட்டே இருக்காங்கல்ல, அந்த கம்பெனி அதுதான் லார்சன் அண்ட் டோப்ரோ, அந்த கம்பெனி கீழே தான் வரும். அதனால் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் நீ வாங்கணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செவி ஏரியா அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த கம்பெனியுடைய ஷேர் 2170 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ROE 10க்கு மேலே இருக்குது, ROCயும் 11க்கு மேலே இருக்குது. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 16,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேப் 3 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி எங்கே போகிறோம்? ரிலையன்ஸுக்கு போகிறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ரிட்டைல் இருக்காங்க தெரியுமா, அந்த ஈஷா அம்பானி வந்த பிறகு அவங்க பல அதிரடியான மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய கம்பெனிலாம் வாங்கி குவிச்சிக்கிட்டு இருக்காங்க. பழங்காலத்தில் இருந்த கம்பெனியெல்லாம் திருப்பி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குற மாதிரி நாங்கள் அது ரிலையன்ஸ் வடிவத்தில் கொண்டு வரோம்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கேம்ப கோலாவில் ஆரம்பித்து ஸ்ரீலங்காலெல்லாம் ஏதோ முட்டாய் கடையெல்லாம் போடுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்களா, டிரா அப்படிங்கிற ஒரு பிராண்டுங்க. இந்த டிரா அப்படிங்கிற பிராண்டுக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறாங்க. டிராங்கிறது என்னென்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாத்திங், ஃப்ராக்ரன்ஸ், அதுக்கப்புறம் மென்ஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே விற்கக்கூடிய ஒரு ஸ்டோர் தான் இந்த டிராங்கிறது. கூடிய சீக்கிரம்
ஷோரூம் நிறைய ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஷோரூம் மும்பையில் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அது ஏப்ரல் மாதம் நடக்குங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திராங்கிற ஆப்பை லான்ச் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய பிளான் என்னவாக இருக்குன்னா ஏப்ரல் மாதத்தில் திராவோட ஆஃப்லைன் ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஆப் அண்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் அண்ட் இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னா இவங்க சாதாரணமாக வரல, நிறைய டெக் இன்டர்வென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இப்போ வர்ச்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிப்ஸ்டிக் போடணும்னு வச்சுங்களேன், இந்த லிப்ஸ்டிக் நம்மளுடைய லிப்புக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஒரு பொண்ணு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து இவங்களுடைய இமேஜில் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி நிறைய டெக் இன்டர்வென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறு சில வெப்சைட்ஸில் ஆப்பில் எல்லாம் நடைமுறையில் இருக்குது. அதை ரிலையன்ஸ் வந்து டிரா மூலமாக இப்போ உள்ளே கொண்டு வராங்க. அடுத்தது நம்ம வந்து அதானிக்கு வர்றோம். கவர்மெண்ட் மேட்ரு ஒன்று பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அம்பானி பார்த்தாச்சு, கடைசியாக நம்ம அதானிக்கிட்ட வந்து நிற்கிறோம். ஓகே, என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதானி குடும்பத்தில் 15,446 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணார்ல GQG பார்ட்னர்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ராஜீவ் ஜெயின் அவர் என்ன பண்ண போகிறாராம், அடுத்ததாக மறுபடியும் அதானி குழுமத்தில் நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதானி குழுமத்துடைய ஷேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேலே போகுது, எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் நான் இன்னும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே 15,000 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒரு 3,000 கோடி ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது, நாமினல் ப்ராஃபிட்டில் இருக்குது. அந்த மாதிரி வந்து அதானியுடைய ஷேர்ஸ் எல்லாமே உயர்ந்திருக்கு. அதனால் இவர் வந்து அதானி குழுமத்து மேலே வச்ச நம்பிக்கை வீண் போகலை, பார்த்தியா அதானி சாதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் மறுபடியும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் கும்பலாக கூட்டத்தை ஃபாலோ பண்ணுற ஆட்கள்லாம் கிடையாது, நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைவ் அடிப்போம், ஆனால் கும்பலை ஃபாலோ பண்ண மாட்டோம், எங்கள் ரூட்டே வேறு அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இந்த குழுமத்துக்கும் ப்ளஸ் வந்து இந்த ராஜீவ் ஜெயினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நம்பி பணத்தை போட்டிருக்காங்கல்ல. ஏன்னா இந்த கம்பெனி வந்து மியூச்சுவல் ஃபண்டுடைய ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க, சாவரின் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க, பப்ளிக் ஏஜென்சியோட ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பணத்தை மேனேஜ் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா $92 பில்லியன் மேலே இருக்குது. இந்த $92 பில்லியன் அதாவது இவங்களுடைய ஹோல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 3% மேலே அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே இருக்குது. GQG பார்ட்னர்ஸ் அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ண பிறகு ஆஸ்திரேலியன் பென்ஷன் ஃபண்ட், நார்வே சாவரின் வெல்த் ஃபண்ட் இவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இப்போ போயிட்டு நீ அதானி குழுமத்தில் காசை போட்ட, எதுக்கு என் பணத்தெல்லாம் கொண்டு போய் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கேட்க ஆரம்பித்ததுனால தான் அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ண உடனே இந்த GQG பார்ட்னர்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சு. எங்கே ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே டவுன் ஆச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் நாள் மட்டும் ஒரு 3% அளவுக்கு கீழே இறங்கி போச்சு. ஸோ இப்போது இந்த GQG பார்ட்னர்ஸ் கிட்ட வந்து அவங்கள நம்பி பணம் போட்டிருக்கவங்கலாம் கேள்வி கேட்குறாங்கல்ல, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்காக இந்த ராஜீவ் ஜெயின் கிளம்பி ஆஸ்திரேலியா போகிறாரு, நார்வே போகிறாரு அப்படின்னு அடுத்து ஒரு செய்தி வெளியாக இருக்குது. அதாவது அங்கே போயிட்டு அதானி குழுமம் எப்படிப்பட்டது, அதானி எப்படிப்பட்ட ஆள், எவ்வளோ பெரிய விஷயம்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அண்ட் இந்த கம்பெனியில் நான் ஏன் பணத்தை போட்டிருக்கேன், அது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தெள்ள தெளிவாக அவருடைய இன்வெஸ்டர்ஸ்க்கு புரிய வைக்க போகிறாராம். ஓகேவா, அந்த வேலையும் அவர் வந்து செய்ய போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த பயணத்தை அவர் தொடங்க போகிறாரு. அதுக்கு பிறகு இப்படி கூட நடக்கலாம். எப்படி, இவர் போய் சொன்னதுனால இவர் பேச்சை கேட்டு இன்னும் 4 பேர் வந்து நான் ஒரு 15,000 கோடி கொடுக்குறேங்க, நான் ஒரு 20,000 கோடி அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்குதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே ஒரு அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.